वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நெல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. மனித பிறப்பு மகத்துவமானது. அந்த மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை நாங்கள் உணர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனம் சரியானதாக, தூய்மையானதாக, ஒருநிலைப்படுத்தப்பட்டதாக இருந்தால் மட்டுமே அந்த மனதின் மூலமாக மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை உணர முடியும் என்றும், அந்த மனதை நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால் மனமானது 4 கூறுகளை கொண்டிருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4 அந்தக்கரணங்கள். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 அந்தக்கரணங்கள். அந்த 4ஐயும் பார்த்திருந்தோம். மனம் என்றால் தடுமாற்றம், குழப்பம், செய்வோமா விடுவோமா, போவோமா வேண்டாமா என்றதும். புத்தி என்றால் உறுதியாக முடிவெடுக்கின்ற எண்ணங்கள் என்றும். சித்தம் என்றால் ஏற்கனவே ஏற்பட்ட பதிவுகள், ஞாபகங்கள் என்றும். அகங்காரம் என்றால் நான் 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 என்ற அகந்தை, தன்முனைப்பு தொடர்பான எண்ணங்கள் என்றும் இதுவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற இந்த அந்தக்கரணங்களிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி, அசுத்தங்களை நீக்கி, இந்த அந்தக்கரணங்களை தூய்மையானவையாக, திறன்பட வினைத்திறனுடன் செயற்படக்கூடியவையாக மாற்றினால் மட்டுமே மனம் செம்மையாகும், மனம் ஒருநிலைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மனதை கொண்ட மனிதனால் மட்டுமே மனித பிறவியினுடைய மகத்துவத்தை உணர முடியும் என்றும் நேற்றைய தினம் வரை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றிலிருந்து அந்தக்கரண சுத்தி, எங்களுடைய இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற இந்த அந்தக்கரணங்களை எவ்வாறு சுத்தம் செய்வது, எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவது, எவ்வாறு தூய்மைப்படுத்துவது, எவ்வாறு முழுமையான வினைத்திறனுடன் செயற்பட வைப்பது என்பதை பற்றித்தான் நாங்கள் இன்றிலிருந்து எதிர்வரும் நாட்களுக்கு ஆராய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவது ஒரு விடயமாக இன்றைய தலைப்பு தொண்டு. தொண்டு செய்வோம் வாரீர், சிவ தொண்டு செய்வோம் வாரீர் என்று எங்களுடைய யாழ்ப்பாண சித்தர் யோகர் சுவாமிகள் சொல்லுவார். சிவத்தொண்டு. அதனால் அங்கே காங்கேசந்துறை வீதியில் சிவதொண்டன் நிலையம் என்று கூட ஒரு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவத்தொண்டு செய்வோம். தொண்டு பணி
நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. பணி என்றும் சொல்கிறோம், தொண்டு என்றும் சொல்கிறோம், சேவை என்றும் சொல்லுகிறோம். இப்படி பலவிதமாக இந்த தொண்டு அழைக்கப்படுகிறது. சரியை தொண்டு, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற இந்த நான்கிலே முதலாவதாக சொல்லப்படுகின்ற அப்பர் சுவாமிகள் கடைப்பிடித்த மார்க்கம் சரியை தொண்டு. ஆகவே சரியை என்பதும் தொண்டுதான். அப்போ இந்த தொண்டு என்றால் என்ன, அதனை நாங்கள் எவ்விதமாக செய்ய வேண்டும், அந்த தொண்டை அவ்விதமாக நாங்கள் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கப்பெறுகின்றது என்பது பற்றித்தான் இன்று நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அப்போ தொண்டு என்றால் என்ன என்று பார்த்தால், நான் செய்கின்றேன் என்கின்ற உணர்வு, எண்ணம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல். நான் செய்கின்றேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல், என்கின்ற மனப்பாங்கு இல்லாமல், எனக்காக அல்லாமல் பிறருக்காக செய்யப்படுவது, இறைவனுக்காக செய்யப்படுவது, உலகத்துக்காக செய்யப்படுவது தொண்டு என்று சொல்லப்படும். என்றால் அங்கே சுயநலம் இல்லை, பொதுநலம்தான் மேலோங்கி இருக்கும். இறைவனுக்காக செய்தல், இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்தல். அப்போ எனக்கென வாழாமல் பிறருக்கென வாழுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றவர்களுக்கு சேவை செய்தல், மற்றவர்களுக்கு தொண்டு செய்தல், ஏனையவர்களுக்கு. சாதாரணமாக சொல்லுவினம், மற்றவர்களுக்கு தொண்டு செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல், அதே இந்த காலத்தில் பெரிய விஷயமா கிடக்கு. அப்படி பார்த்தா எங்களுடைய நிலையை கொஞ்சம் குறைச்சு மற்றவர்களுக்கு உபத்திரவம் செய்யாமல் இருப்பதே பெருந்தொண்டு என்ற நிலைமைக்கு நாங்கள் வந்து விட்டோம். சும்மா இரு. அப்போ சும்மா இருண்டா அப்போ தொண்டு செய்ய தேவையில்லையாண்டா. நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு செயல் செய்யப்படுமாக இருந்தால், அந்த மனப்பாங்கோடு அந்த செயல் செய்யப்படுமாக இருந்தால், அதனை செய்பவர் யார்? நான் அல்ல, நான் சும்மா தான் இருக்கிறேன். இறைவன் செய்விக்கிறான், நான் கருவி மாத்திரமே. இறைவன் கர்த்தா, நான் கருவி. கடவுள்தான் செய்கின்றார், என் ஊடாக அல்லது இந்த கருவி ஊடாக அவர் செய்விக்கின்றார். இதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை சொல்லி நிற்கின்ற கர்மயோகம் அத்தியாயம் 3. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று நாங்கள் சொல்லுகின்ற விஷயம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேசு கதாச்சன. கர்மணி ஏவ அதிகார தூ, உனக்கு கர்மத்தை செய்வதற்கு ஏவ மட்டுமே அதிகாரம் உண்டு. மா பலேஷு கதாச்சன. ஓ கதாச்சனனே, பலேஷு பலன்களில் மா இல்லை, பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 3. அதைத்தான் தேவாரத்திலே நங்கடம்பனை பெற்றவள் பங்கிரண்ட தேவாரத்தில் அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம், திருநாவுக்கரசர் அவர்தான் தொண்டு, சரியை தொண்டு, சரியை மார்க்கம். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன், என்னுடைய கடன். இங்கே கடன் என்பது கொடுக்கல் வாங்கல் காசு கடன் இல்லை. என் கடன் என்பது கடமை. என் கடன் பணி செய்து, பணி என்பது தொண்டு, தொண்டு செய்து கிடப்பதே. அது என்னது கிடக்கிறது? சும்மா கிடப்பது என்றா பலனை எதிர்பாராதே. கிடப்பதே, பலனை எதிர்பாராதே.
பணி செய்து, கடமையை செய்து, அப்படியே வருது. அப்போ ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 3 கர்மயோகம், அதனுடைய சாராம்சம் இந்த கர்மண்யேவாதிகாரஸ்தே என்ற ஸ்லோகம். அதுதான் அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலே என் கடன் பணி செய்து கிடப்பது என்று இருக்கு. இப்போ வடமொழியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீமத் பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியிலே அமைந்திருக்கின்ற தேவாரங்கள் திருமுறைகளாக இருந்தாலும் சரி, ஒரே கருத்தியலையே முன்வைக்கின்றன. நாங்கள் இதில் அடிபட்டு கொண்டு நிற்கிறோம். சமஸ்கிருதமாக தமிழாண்டு பூசை சமஸ்கிருதத்தில் செய்கிறதா தமிழில் செய்கிறதாண்டு. வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. தமிழிலே பாடப்பட்டிருக்கக்கூடிய திருமுறைகள் எல்லாமே நாயன்மார்கள் எல்லோருமே வேதத்தையும் வேத நெறியையும் அந்தணர்களையும் போற்றி பாடியிருக்கிறார்கள். வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை ஏறுதேறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதத்தில் உள்ளது நீரு. இன்றைய காலத்தில் திருமுறைகளை போற்றுவோர் வடமொழியை சமஸ்கிருதத்தை எதிர்க்கின்றனர். எவ்வளவு பிழையான விடயம்! அப்போ இந்த தொண்டு செய்தல் பணி செய்தல் என்பது நான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரத்தை இல்லாமல் செய்கிறது. தொண்டு என்றால் என்னென்று பார்த்தோம். நான் செய்கிறேன்ங்கிற எண்ணம் இல்லாமல் மற்றவர்களுக்காக இறைவனுக்காக செயல் செய்யப்படும் பொழுது அது தொண்டு என்று சொல்லப்படும். மற்றவர்களுக்காகத்தான் அவர் செயல் செய்கிறார், பணி புரிகின்றார். ஆனால் அவருக்குள்ள நான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் பெரும் தொண்டன், நான் பெரும் தொண்டன் என்றாலே போச்சு. அங்கே அகங்காரம் வந்து விட்டது. தொண்டர்களுக்குள்ளே எல்லாம் நான் பெரியாள், பெரும் தொண்டன். நான் தொண்டன் என்றாலே அகங்காரம்தான். நான் தொண்டு செய்கிறேன், அங்கே நான் என்ற உணர்வு இருக்கிறது. அப்போ நாங்கள் பொதுவாக மற்றவர்களுக்காக நிறைய செய்கிறோம். ஆனால் என்ன, பேர் புகழை எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவீன சமூக வலைத்தளங்கள், முகப்புத்தகம், ஃபேஸ்புக், எங்கே என்ன பணி செய்தாலும் தொண்டு செய்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் உடனே புகைப்படம் எடுத்து முகப்புத்தகத்தில் போட்டு விளம்பரம், லைக்ஸ் வேண்டுறது, ஸ்டேட்டஸில் போடுறது. அப்போ நான் செய்கிறேன் என்றதை முழு உலகத்துக்கும் பறைசாற்றுறதுண்டா அதுக்கு பேர் தொண்டு அல்ல, பணி அல்ல, சேவை அல்ல. சொல்லுவார்கள் தமிழிலே, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் இதை மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். 1 ரூபா தான் அர்ச்சனை டிக்கெட், எல்லாரும் முண்டியலுக்க போடுங்க. யார்கிட்ட பேரும் எங்கேயும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுங்கள். அப்போ உண்மையான தொண்டு செய்வதற்கு, உண்மையான சேவை புரிவதற்கு இந்த ஆலயம், நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் வழிவகுத்திருக்கிறது. உண்மையான தொண்டர்களை உருவாக்குகிறது மறைமுகமாக. அப்போது அந்த ஒரு மனப்பாங்கோடு செய்யப்படும் பொழுது இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் அல்லது நிறைய தொண்டு செய்பவர்கள் மத்தியில் போட்டி, பொறாமை, அல்லது அவர்கள் தொண்டு செய்வதே ஒரு அதிகாரத்துக்கு வருவதற்காக, அல்ல ஒரு பதவிக்கு வருவதற்காக, அல்லது புகழ் பெறுவதற்காக. அந்த தொண்டு செய்வதென்ற நோக்கமே முற்றுமுழுதாக மாறிவிட்டது. தொண்டு செய்வதென்ற நோக்கமே முற்றுமுழுதாக மாறிவிட்டது. அப்போ இந்த தொண்டு செய்யும் போது என்ன மனப்பாங்கோடு நாங்கள் செய்ய வேண்டும்? இறைவனே அனைத்தையும் செய்விக்கின்றான்.
அவனின்றி அணுவும் அசையாது. அவன்தான் கர்த்தா, அவன் செய்விக்கிறான், நான் ஒரு கருவி என்ற மனப்பாங்கோடு அந்த செயலை செய்து அந்த செயல் மூலமாக வருகின்ற பலனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல், சமர்ப்பித்தல். அப்போ போக்திருத்துவபாவமும் அங்கே இல்லாமல் போகுது. நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வும் இல்லாமல் போகுது. என்ற எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து இறைவனுடைய பிரசாதமாக பெற்றுக்கொள்ளல். பிரசாதம் என்றால் எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த கோவில்லையும் பிரசாதம் கிடைக்க பொங்கல் வடை, எனக்கு வடை மட்டும் தாங்கோ, எனக்கு இந்த வடை வேண்டாம் அந்த வடை வேணும், இப்போ அது பிரசாதம் இல்லை. அதுக்காக இது வடை செய்யக்க பிரசாதம் தானே சாப்பிடணும், நான் வடையை எப்படின்னு சொல்லுவேன், கல்லுங்கிறது இது போட்டு செய்யணும், அப்படி செய்யக்கூடாது. என்ன வடை பிரசாதம்ன்றதை விட முதல்ல இறைவனுக்கு நாங்கள் நைவேத்தியம் செய்கிறோம். அப்போ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது எவ்வளவு புனிதமானதாக இருக்கணும். அந்த பக்தி பாவத்தோடு அது நைவேத்தியம் செய்யப்பட்டு பூசைக்கு பிறகு அது பிரசாதமாக கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல். வாழ்க்கையிலே தீதும் நன்றும் பிறதர வாராண்ட மாதிரி எங்களுக்கு எது நடக்கிறதோ அது இறைவனுடைய பிரசாதம். நன்மையோ தீமையோ, whether it is good or bad. அப்போ இதுக்கு பேர் பிரசாத புத்தின்னு பேர். கர்மயோகம், ஈஸ்வர அர்ப்பண புத்தி. செயலை செய்யும்போது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து அந்த செயலை செய்தல். எல்லாம் அவன் தான் செய்கிறான். அப்போ அவன் செயல், எல்லாம் அவன் செயல், சிவன் செயல். பலனை அனுபவிக்கும் போது பிரசாதமாக அதை அனுபவித்தல், பிரசாத புத்தி. அப்போ இந்த மனப்பாங்கோடு ஒரு மனிதன் கர்மயோகத்தை செய்வானாக இருந்தால், செயலை செய்வானாக இருந்தால், அவனுடைய அகங்காரம் குறைவடையும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு, அகங்காரத்தை இல்லாமல் செய்கிறதுக்கு என்ன வழி? கர்மயோகம், தொண்டு. அப்போ இன்றையான் தலைப்பு தொண்டு பிரதானமாக அகங்காரத்தை இல்லாமல் செய்கிறது. அடுத்தது ஒரு அம்சம் இதில் இருக்கிறது, மன தூய்மை, பியூரிட்டி ஆஃப் த மைண்ட். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துக்குள்ள மனதையும் சித்தத்தையும் தூய்மைப்படுத்துவது. எப்படி மன தூய்மை வருகிறது என்றால், எனக்கென இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழுதல், இறைவனுக்காக வாழுதல். பொதுவாக எங்கட மனம் என்ன சொல்லும், இல்லை நான் நான் நான், எனது 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 குடும்பம், அந்த வட்டத்துக்குள்ளான் நிற்பேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, சமஸ்த லோகாக சுகினக பவந்து, எல்லா உலகங்களும் சுகமாக இருக்கட்டும், சர்வே ஜனாக சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் எல்லா ஜீவராசிகளும் சுகமாக இருக்கட்டும். எல்லா மனிதர்களும் இல்லை, எல்லா ஜீவன்களும் எல்லா ஜீவராசிகளும். அப்போ அந்த ஒரு சிந்தனை எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்களுடைய மனம் தூய்மை அடைகிறது. அந்தக்கரண சுத்தி, மன தூய்மை. அப்போ தொண்டு செய்ய 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 மற்றவர்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க 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 எங்களை அறியாமலே எங்களோட மனம் தூய்மை அடைகிறது. நாங்கள் பொதுவாக சொல்வது, இப்போ ஒரு கிழமை எடுத்தீங்கள் என்றால் ஒரு கிழமையில் 168 மணித்தியாலம், ஒரு நாளில் 24 மணித்தியாலம், 7 நாட்கள், 7 20 140, 7 4 28, 140 28 168 மணித்தியாலங்கள், 168 hours. இந்த 168 மணித்தியாலங்களில் எத்தனை மணித்தியாலங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக, பொது நலங்களுக்காக, இறைவனுக்காக செலவு செய்கிறோம்? உங்கள் எல்லாருக்கும் வீட்டு வேலை. இன்றைக்கு வீட்டை போனோன்னே ஒருக்கா கணக்கு பாருங்கோ. சுவாமிகள் நாங்கள் இதுவரை கணக்கு பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். இன்றையிலிருந்து, இன்றைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சரி, இன்றைய விட்டு நாளைக்கு தொடங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், ரவிவாரம், சூரியனுக்குரிய நாள். நாளிலிருந்து தொடங்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அடுத்த சனிக்கிழமை மட்டும் ஒருக்கா எழுதுங்கோ. எவ்வளவு நேரம் மற்றவர்களுக்காக. இப்போ இறைவனை வழிபடுற நேரம், இப்போ நல்ல கந்த பெருமான் மகோத்சவம் நடக்குது, நான் கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட்றேன் என்றால்
அதில் எப்படி பார்க்கணுமெண்டா, நீங்கள் கோவிலுக்கு போய் ஏன் சுவாமி கும்பிடுகிறீர்கள், எதற்காக கும்பிடுகிறீர்கள்? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை எக்ஸாம் பாஸ் பண்ணணும், குழந்தை கல்யாணம் நடக்கணும், பேரப்பிள்ளை பிறக்கணும். இதெல்லாம்ண்டா அது தொண்டில்லை. அங்கே நீங்கள் மற்றவர்களுக்காக கேட்கவில்லை, உங்களுக்காக கேட்கிறீர்கள். அதெல்லாம் உங்களோட நேரத்துக்கெல்லாம் வரும். ஆனால் கடவுள்கிட்ட போய், இறைவா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, அப்படி இறைவன்கிட்ட கும்பிட்டீங்கள் என்றால் நிஷ்காமியம். அப்படி நீங்கள் வேண்டினீர்களாக இருந்தால், ஆலயத்துக்கு சென்று தொண்டு செய்தால், கோவில் கூட்டுறது, விளக்கு மினுக்கிறது, பூமாலை கட்டுறது, கோவில் சிறிய தொண்டு, அந்த நேரமெல்லாம் தொண்டு என்றதுக்குள்ளே நீங்கள் போடலாம். அப்போ இது செய்கிற செயல் தீர்மானிப்பது அல்ல, அந்த செயலுக்கு பின்னாலே இருக்கின்ற நோக்கம், அதுதான் இதை தீர்மானிக்கிறது. இது தொண்டா இல்லையா? அப்போ ஒரு 168 மணித்தியாலத்தில் எவ்வளவு மணித்தியாலங்களை நாங்கள் தொண்டுக்காக செலவு செய்கிறோம்? அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால், மனித வாழ்க்கையில் ஒரு 60 வயசுக்கு பிறகு, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஓய்வுக்கு பிறகு தொண்டுக்கு ஒதுக்குற நேரம் அதிகரிக்க வேணும். குடும்ப பொறுப்புகள் இதெல்லாம் ஒப்படைச்ச ஓரளவுக்கு குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியெல்லாம் உழைச்சாச்சு. இனி சமூகத்துக்காக, சமயத்துக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, நாட்டுக்காக, பொது நலன்களுக்காக நான் என்னுடைய நேரத்தை, என்னுடைய அறிவை, ஆற்றலை, அனுபவத்தை பயன்படுத்துவேன். இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம், அதுக்காக அப்போ 60 வயசுக்கு பிறகு தான் நான் தொண்டு செய்வேன் என்று சிறு வயதிலிருந்தே தொண்டு செய்கிற மனப்பாங்கு வர வேண்டும். தொண்டர் பெருமை, சிவதொண்டர், திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் எல்லாம் தொண்டர்கள். இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற சிவனடியார்கள், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார்கள். இப்போ முருகப்பெருமான் அடியார்கள், அவர்களுக்கு தொண்டு செய்தல், அது இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு சமம். மக்கள் சேவையே மகேசன் சேவை, ஜீவ சேவையே சிவசேவை. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் எங்களோட மனித வாழ்க்கையில் நாங்கள் தொண்டு செய்கின்றோமா இல்லையா? நான் ஒரு தொண்டனா இல்லையா? எந்த அளவுக்கு நான் தொண்டு செய்கிறேன்? இது எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கும், அகங்காரமாகிய நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணங்களை இல்லாமல் செய்வதற்கும் இது பயன்படுகிறது. இப்போ வேத ஒழுங்கில் பார்த்தீங்களா, வேதங்களில் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று 3 காண்டங்கள், 3 பிரிவுகள் இருக்கு ஜஜுரு சாம அதர்வ 4 வேதங்கள்ல. இதில் இந்த தொண்டு என்ற விஷயம் கர்மகாண்டம். அப்போ எல்லாவித செயல்கள் எல்லாமே இதில் குறிப்பிடப்படுகிறது. செய்யப்படுகின்ற செயல்கள் பரார்த்தம், பர அர்த்தம், ஏனையவர்களுக்காக செய்தது. இப்போ குருக்கள் ஐயா கோவிலில் பூசை செய்கிறார், அபிஷேகம் செய்கிறார், அல்லது ஏனைய கிரியைகள் செய்கிறாருண்டா, வீட்டுக்கு வந்து ஏனைய சடங்குகள் கிரியைகள் செய்கிறாருண்டா, அதெல்லாம் பரார்த்தம். அவர் தான் சந்தியாவந்தனம், அக்னிஹாரியம் போன்றவற்றை தனக்காக தான் செய்து கொள்வார், ஆத்மார்த்தம். ஆனால் ஆலயத்தில் வந்து செய்கிற கிரியைகள் எல்லாம் பரார்த்தம், மற்றவர்களுக்காக செய்தல். அது பெரும் தொண்டு. அதனூடாக மனம் தூய்மை அடைகிறது. இறைவனுக்கு தொண்டு செய்தல், இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் கொடுத்து அர்ச்சனை செய்து தூப தீப ஆராதனை, வேதம், கீதம், வாத்தியம், நிருத்தியம், இப்படி எல்லா விதத்திலையும் சோடச்ச உபச்சாரம், இறைவனுக்கு உபச்சாரம் செய்கிறது, இறைவனை வணங்குவது. அப்போ இறைவனோடையே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். மற்றவர்களுக்காக வாழுதல். அந்தனர் எனப்படுவோர் அறவோர். யாரொருவர் மற்றவர்களுக்காக வாழுகிறாரோ அவர் அந்தனர்.
தனக்கென வாழ்ந்தால் அவரை அந்தனர் என்று சொல்ல முடியாது. அப்போ அதனால தான் இந்த தொண்டு அல்லது இந்த கர்மகாண்டம், கர்மயோகம் எல்லாமே பிரதானமாக உடலை பயன்படுத்தி செய்யப்படுவது. சரியத்தொண்டு சரீரத்தை பயன்படுத்தி செய்யப்படுது. பூசை செய்கிறன்றாலும் மணி அடிக்கணும், தீபம் காட்டணும், உடலுக்கு அடிப்படையில் வேலை இருக்குது. வாக்கு அடுத்த மந்திரம் சொல்லணும், வேத மந்திரங்கள், சரியத்தொண்டு ஆலயத்தில் செய்கிற தொண்டுகள் எல்லாமே உடலால் செய்யப்படுவை பிரதானமாக. ஆனால் உடலால் செய்யப்படுகின்ற இந்த தொண்டுகள் எல்லாம் என்ன மனப்பாங்கோடு செய்யப்படுகிறதோ அதை பொறுத்து இந்த சித்த சுத்தி, மனசுத்தி, அந்த கரண சுத்தி ஏற்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு தொண்டு செய்ய 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 அது எங்கட மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு வர, அகங்காரத்தை இல்லாமல் செய்து கொண்டு வர நாங்கள் மனித பிறவியினுடைய மகத்துவத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த தொண்டு செய்கிறது தெரியாமலே செய்யணும். அது மிக கஷ்டம். இந்த காலத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்துட்டுது, டெக்னாலஜி வந்துட்டுது, எல்லா இடம் கேமரா பூட்டி வச்சுக்கிறாங்க. கேமரா கபடி படாட்டி சேட்டலைட் வச்செல்லாம் படம் எடுக்கலாம் நாடுகள், வல்லரசுகள். அப்போ அதுக்குள்ள மற்றவைக்கு தெரியாமல் செய்கிறதுன்றது அப்படி பார்க்க கடினம். அப்போ இதில் மற்றவைக்கு தெரியாமல் செய்கிறேன்டா என்ன அர்த்தம்ண்டா, எந்த மனதில் அந்த மனப்பாங்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுவாக தெரிய வந்துதா, தெரிய வரட்டும். இப்போ தெரிய வந்த உடனே அது நான் தான், ஓ இந்த படம் தான் அது பேப்பரில் வந்தது, உங்களுக்கு தெரியும் தானே, அது போச்சு போச்சு போச்சு, தொண்டு போச்சு, தொண்டு துண்டா போயிட்டுது. பிறகு அப்போ என்னுடைய மனப்பாங்கு தான் இங்கே முக்கியம். அதை மீறி இறைவன் அதை தெரியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவன் இறைவன் கட்டாயம் தெரியப்படுத்தியே ஆவான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சில நேரங்களில் எங்கட சிற்றறிவுக்கு அந்த காரணம் விளங்காது, காலப்போக்கில் விளங்கும். ஓ இதுக்காகத்தான் முருகப்பெருமான் இதை செய்விச்சிருக்கிறார். அடுத்தது இந்த தொண்டு எவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார், கீப் யுவர் மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க். உங்கள் கைகள் எங்கே வேலை செய்கின்றனவோ அங்கே உங்கள் மனதை வையுங்கள். இந்த மண்டபத்தை கூட்டுறமெண்டா தும்புத்தடியால் மண்டபத்தை கூட்டேக்க முழு மனமும் அந்த மண்டபத்தை கூட்டுறதுல இருக்க வேண்டும். அந்த ஒரு மன ஒருமைப்பாட்டோட தொண்டு செய்தால் அது தியானம். அப்படி செய்தால் கட்டாயம் மண்டபம் சரியாக கூட்டப்படும். என்ன முழு கவனமும் கூட்டுறதுல இருக்கு. அது என்ன செய்யுமெண்டா எங்களோட புத்தியை பலப்படுத்தும். குழப்பமடையுதே, தடுமாற்றமடையுதே மனம், அதை இல்லாமல் செய்யும். குழப்பங்களை, தடுமாற்றங்களை இல்லாமல் செய்யாமல் மனம் ஒருநிலைப்படும் பொழுது தீர்மானம் எடுக்கின்ற சக்தி அதிகரிக்கிறது. அப்போ மனம் தடுமாற்றத்துக்குரிய மனம் இல்லாமல் போய் உறுதியான முடிவெடுக்கக்கூடிய புத்தி பலமடைய வேணுமெண்டா நாங்கள் தொண்டு செய்யும்போது எங்களோட மனம் தொண்டிலேயே இருக்க வேண்டும். கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் பொழுது சித்த சுத்தி, சித்தம் தூய்மை அடைகிறது, பதிவுகள் நல்ல பதிவுகளாக மாறுகின்றன. நான் செய்கிறேன் என்கிற உணர்வில்லாமல் செயல் செய்யும் போதும், நான் அனுபவிக்கிறேன் என்கிற உணர்வில்லாமல் பலனை அனுபவிக்கும் பொழுதும் அகங்காரம் இல்லாமல் போகிறது. ஆகவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நான்குக்கும் தொண்டு உதவி புரிகிறது. அப்போ அப்படி கேட்க நிறைவாக ஒரு தொண்டு என்று சொல்லும் பொழுது இன்றைய அந்த தொண்டு என்கின்றதை சாராம்சமாக குறிப்பிடுவதாக இருந்தால், நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் மனப்பாங்கு இல்லாமல்
பிறருக்காக, இறைவனுக்காக மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களும் தொண்டு என்று அழைக்கப்படும். நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, மனம் ஒருநிலைப்பட்டிருக்கணும், மற்றவர்களுக்காக இறைவனுக்காக செய்யணும். 3 விஷயம். பிறகு அதுக்குரிய பலன் வரும் பொழுது பிரசாத புத்தியோடு நான் அனுபவிக்கிறேன் என்கிற உணர்வில்லாமல் இறைவனுடைய பிரசாதமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4. இந்த 4 அம்சங்களும் இருக்குமாக இருந்தால் அதுதான் பூரணமான தொண்டு, பணி, சேவை. இதன் ஊடாக ஒரு கர்மகாண்டத்தின் மன தூய்மை பிரதானமாக அடையப்படுகிறது. தொடர்ந்து நாளைய தினம் பக்தி, அது மன ஒருமைப்பாட்டையும் அகங்காரத்தையும் புத்தி சித்தத்தையும் எப்படி செம்மைப்படுத்துகிறது என்பதை நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம்.